ரூபாயில இருந்து அதிகபட்சம் 2000 ரூபாய் வரைக்கும் நீங்க மட்டுமே சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த கம்பெனில இருந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த வாய்ப்பை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம இதுல ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் கொடுக்குறாங்க. நானும் பேமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டேன். ஸோ பக்காவா நமக்கு பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. நிறைய பேர்னால வந்து நம்மளால வாரக்கணக்கில் மாசக்கணக்கில் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு இன்னைக்கு வித்ட்ரா கொடுத்தேன்னா எனக்கு இன்னைக்கே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த கான்செப்ட் வந்து ரொம்பவுமே அருமையா இருக்கு. எல்லா தகவலுமே இந்த வீடியோல இருக்கு. ஸோ வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். நீங்க இப்பதான் முதல் முறையா நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சிருங்க. நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை டச் பண்ணீங்கன்னா நிறைய பிளேலிஸ்ட் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ், ஸோ இது எல்லாமே நம்ம மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஸ் தான். உங்களுக்கு வேணுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் தினசரி சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோக்கு கீழே மோருங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லென்த்தாக ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காமனான குரூப், நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணி வச்சுங்க. எல்லா மணி ஏர்னிங் ஆப் பற்றின அப்டேட்ஸும் அதில் நம்ம தினசரி போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மார்ட்டோட ரெஃபரல் லிங்க்கை வந்து கீழே வந்து கொடுக்காததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் உங்களுடைய மொபைல் நம்பர் அதில் ஷோ பண்ணல. நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது தெரியாமல் வந்து வெயிட் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் பேஸ்மார்ட்டோட ரெஃபரல் லிங்க்கும் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அதுபடி நீங்கள் செஞ்சு நீங்கள் இன்னிலேருந்தே வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் ப்ரூஃபை வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வித்ட்ரால் போட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே வந்து என்னுடைய வித்ட்ரால் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ நான் வித்ட்ரால் போட்டிருந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10% போக 270 ரூபா. ஸோ அந்த அமௌண்ட் அப்படியே என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். மெசேஜில் வந்தது தான். அதே போல் நான் ரெண்டாவது பேமெண்ட்டும் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வெரிஃபை பண்ணி இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 310 ரூபா வந்துட்டு 310 ரூபா 50 பைசா அப்படிங்கிறது எனக்கு பக்காவாக அந்த பைசா கணக்கும் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கிறத நீங்களே பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பேமெண்ட் 270, அடுத்து 310. ஸோ மூணாவது பேமெண்ட்டும் நான் வந்து போட போகிறேன். ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஜஸ்ட் அரை மணி நேரத்தில் பேமெண்ட் வந்து வந்துடுது. ஸோ அப்போ வந்து இதை விட நமக்கு வேறு என்ன வேணும்? ஸோ இதுதான் நமக்கு மெயினான விஷயம். ஸோ அதுவே வந்து பக்காவாக இருக்குது. பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக லான்ச் ஆன கம்பெனி தான். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக உள்ள வந்து நம்ம ஐடியா பிளேஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து இன்கம் வந்து அதிகமாக எடுக்க முடியும். ஸோ இதை வந்துட்டு யூஸ் பண்ணிங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கூட ஆகலை. ஸோ அப்போது வந்து இந்த வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் வந்து பயன்படுத்திட்டேன். எனக்கு இன்கம் கிடச்சிட்ருக்கு. ஸோ நீங்களும் வேணும்னா பயன்படுத்திங்க. இதில் எத்தனை வகையான வருமானம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லியுமே ROI இன்கம், நம்ம எந்த வேலையுமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாலெட்டில் வந்து இன்கம் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். டைரெக்டாக ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான இன்கம் இருக்குது. பைனரி இன்கம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ ROI இன்கம் உங்களுக்கு எப்படி ஆட் ஆகும், என்ன பேக்கேஜ், வேலிடிட்டி என்ன, ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேக்கேஜை பொறுத்தளவுக்கு 4 பேக்கேஜ் தான் வச்சுருக்காங்க. ஸோ 3000 ரூபா பேக்கேஜ் எடுக்கிறீங்கன்னா தினசரி 150 ரூபா. ஸோ எந்த லீவுமே கிடையாது. திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 7 நாளுமே உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். இதை விட என்ன வேணும்? 40 நாள் வேலிடிட்டி வந்து நமக்கு இந்த பிளானுக்கு. ஸோ மொத்த ப்ராஃபிட் இந்த பிளானில் 6000 ரூபா நம்ம சம்பாதிச்சுக்க முடியும். ஸோ 40 நாளில் 6000 அப்படின்னா நம்ம 20 நாளில் நம்ம போட்ட 3000 எடுத்துட முடியும். ஸோ வெறும் 20 நாளில். ஸோ அப்போ இதை யூஸ் பண்ணிக்கணுமா வேண்டாமாக நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. இதே 10,000 ரூபா பேக்கேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா டெய்லி இன்கம் வந்து 200 ரூபா வந்து கிடைக்கும். இந்த பிளானுக்கு 100 நாள் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. டோட்டலாக ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் 20,000 வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும். 50,000 ரூபா பேக்கேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா தினசரி வந்து 1000 ரூபா இன்கம் வந்து கிடைக்கும். 100 நாள் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. டோட்டலாக நம்ம 1 லட்சம் வரைக்கும் நம்மளால் இதில் சம்பாதிச்சுக்க முடியும். இதே 1 லட்ச ரூபா பேக்கேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா தினசரி வருமானம் 2000 ரூபா வந்து கிடைக்கும். 100 நாள் வரைக்கும் இந்த பேக்கேஜுக்கு வேலிடிட்டி இருக்குது. அப்போ 2 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம இதில் சம்பாதிச்சுக்க முடியும். ஸோ ரெஃபரல் இன்கம் பொறுத்தளவுக்கு நமக்கு 0.5% அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கிடைக்கும். 25 நாள் வரைக்கும் அந்த இன்கம் வந்து கிடைக்கும். 0.5%னா நமக்கு எவ்வளோ இன்கம் ஆட் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ டேரெக்டாக நீங்கள் 3000 ரூபா பேக்கேஜ் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா டெய்லி வந்து 15 ரூபா கிடைக்கும். இதே 10,000 ரூபா பேக்கேஜ் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 50 ரூபா இன்கம் வந்து கிடைக்கும். இதே வந்து 50,000 ரூபா பேக்கேஜ் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா தினசரி 250 ரூபா வந்து கிடைக்கும். 1 லாக் பேக்கேஜ் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தினசரி 500 ரூபா இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ பைனரி இன்கம் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0.5%. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 25 டேஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ பேர் மேட்சிங் மூலியமாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
ஸோ என்னென்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஸோ 2 பக்கட்டும் 3000 வந்துச்சுன்னா உங்களுக்கு 15. ஸோ சேம் டைரக்ட் ரெஃபரல் கான்செப்ட் தான். இதே வந்துட்டு நமக்கு 10,000 வந்துச்சு அப்படின்னா 50 ரூபா வந்து நமக்கு தினசரி வந்து இன்கம் கிடைக்கும். இதே வந்துட்டு 50,000 வந்துச்சுன்னா நமக்கு தினசரி 250 ரூபா கிடைக்கும். இதே 1 லேக் பிஸ்னஸ் வந்து மேட்சிங் ஆச்சு அப்படின்னா நமக்கு 500 ரூபா டெய்லி வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து வேறு லெவல் பெனிஃபிட்டாக இருக்குது. மற்ற கம்பெனி காட்டிலும் இது பக்காவாக இருக்குது. ஏன்னா இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு பைனரி இன்கம் பேர் மேட்சிங் இன்கம் வேணும்னா மட்டும் லெஃப்ட்டும் ரைட்டும் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ பேர் மேட்சிங் இன்கம் அப்படின்னாலே லெஃப்ட் அண்ட் ரைட்டு மேட்ச் ஆனால் தான் நமக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி மட்டும்தான். மினிமம் வித்ட்ரால் பொறுத்தளவுக்கு 300 ரூபா இருந்தாலும் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஒரு பேக்கேஜில் இருந்து ஃபுல் அமௌண்ட் நம்ம அதில் வந்து சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா டபுளாக வந்து நம்ம இன்கம்மை சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா திரும்பவும் வந்துட்டு நம்ம டாப்அப் பண்ணிக்கணும். இல்லைனா நம்ம ஐடி வந்துட்டு டெலிட் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ 24 ஹவர்ஸுக்குள்ளே நம்ம ரீடாப்அப் வந்து பண்ணிக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் மட்டுமே செல்ஃபாக சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் செல்ஃபாக சம்பாதிக்கலாம். ஸோ ரெஃபர் பண்ணுறது நம்மளுடைய விருப்பம். நமக்கு இன்கம் வேணும், நமக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு, இதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா மட்டும் ரெஃபர் பண்ணலாம். ஸோ சரிங்களா, அது நம்மளோட விருப்பம் தான். ஸோ இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் வந்து கொடுத்துருக்காங்க. மண்டே டு ஃப்ரைடே 24x5 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைகள் நீங்கள் எப்போ வித்ட்ரா கொடுத்தாலும் உங்களுக்கு உடனே வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ பேமெண்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் பணம் வந்து சேரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கட் ஆஃப் 12 AM அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லியுமே பே அவுட் போடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 10% மட்டும்தான் சர்வீஸ் சார்ஜ் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இதை விட நமக்கு என்ன வேணும்? ஸோ ரொம்பவுமே தரமான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ என்னோட